ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத ரொம்பவும் த்ரில்லிங்கான சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது முதுகுலேயே ஒரு பல்லி ஊந்து போயிட்டு இருந்திருக்கு. வீட்டில் ஒரு பல்லியை பார்த்தாலே பயந்தடிச்சு ஓடுவோம். இது எங்கிருந்து ஏறிச்சோ தெரியல, ஆனால் அது பாட்டுக்கு முதுகை விட்டு போகவே மாட்டேன்னு அந்த இடத்தையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. டிராவல்ல இருக்கிறதுனால எப்படி இறங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு போல. அடுத்ததான் இந்த வீடியோல தண்ணி போற பாதையில ஜல்லடிக்குள்ள தலையை விட்டு பாதி உடம்பு சிக்கிக்கிட்ட ஒரு பாம்பை தான் பாக்குறோம். இது ஒரு சில்வர் ஜல்லடை, அதனால மேற்கொண்டு நுழைஞ்சு வெளியே வரவும் முடியல. இது ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்காக தான் பாத்துருக்கு. இதை மீட்கிறதுக்கான ஆட்கள் வந்து உடம்புல இருந்து ஜல்லடையை நீக்கி எடுத்து பத்திரமா அதை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதி, பாம்பும் நிம்மதி. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல தலைதறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். இதை வேடிக்கை பாக்குறதுக்காக மொட்டை மாடியில இத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க. கீழே ரோட்லயும் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு நின்னாங்க. யானை ஒரு அடி எடுத்து வச்சதும் இருந்த ஆட்கள் எல்லாம் எங்க ஓடுனாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரே ஓட்டம். அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பாக்குறோம். பக்கத்துல இருந்து ஆத்துல இருந்து இறை தேடுறதுக்காக வந்திருக்கு. முதலைக்கு 4 காலுமே ரொம்ப ஸ்ட்ராங், அதனால ஊந்து இல்ல நடந்துதான் போகும். இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒருத்தர் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்காரு. மரத்துக்கு பின்னாடி ஒரு சிறுத்தை பதுங்கி இருந்திருக்கு. வந்த சிறுத்தை வேகமா ஓடி வந்து அந்த சைக்கிளை தள்ளி விட்டுருக்கு. நல்ல வேளையா அவருக்கு எதுவும் ஆகல. கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு சைக்கிளையும் தூக்கிட்டாரு. திரும்பி பாக்குறதுக்குள்ள சிறுத்தை ஓடியே போயிடுச்சு. சிறுத்தை பதுங்கி இருக்கிறத அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. எதிர்பாராத நேரத்துல பாஞ்சு வருது அதோட திறமைன்னே சொல்லலாம். இங்க இந்த ஆளு கொஞ்சம் நடுங்கி தான் போனாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு திண்ணையில இந்த நாய் படுத்து தூங்கிட்டு இருந்தது. தூரத்துல ஒரு விலங்கு வரத பார்த்தது இது உடனே உஷாராயி எந்திரிச்சிருக்கு. அது ஒரு சிறுத்தை. இது அங்கங்க ஓடி ஓடி பார்த்தது, ஆனா எங்கேயும் போய் ஒளியறதுக்கு இடமும் இல்ல. கடைசியில இது பயங்கரமா குறைச்சதுனால சிறுத்தை அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வண்டிக்கு கீழே படுத்து ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு. ராத்திரி நேரத்துல மெதுவா பதுங்கி பதுங்கி நடந்து வந்தது இந்த சிறுத்தை. சிறுத்தை நடந்து வர சத்தமே கேட்காதான், அந்த அளவுக்கு அமைதியா நடந்து வரும். பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் வேகமா அந்த நாயை பிடிச்சிருக்கு. இந்த நாய் உடனே ரொம்ப தைரியமா செயல்பட்டு அந்த சிறுத்தையோட பிடியில இருந்து வெளியே வந்திருக்கு. அதோட நிக்கல, பின்னாடியே ஓடி போய் சிறுத்தையை துரத்தியே விட்டுருக்கு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல வந்த லாரிய வழிமறிச்ச ஒரு யானையும் அதோட யானை குட்டியும் தான் பாக்குறோம். உடனே வண்டியை நிறுத்தி மேல இருந்த கரும்பு கட்டுல 2 கரும்பு கட்டை தூக்கி கீழே போட்டிருக்காங்க. அப்பதான் இந்த இடத்த விட்டே நகர முடியும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ராத்திரி நேரம். ராத்திரி நேரத்துல அலையா விருந்தாளியா இப்படி ஒருத்தர் கடைக்குள்ள நுழைவாருன்னு இவர் நினைச்சு கூட பாக்கலதான். அது ஒரு பெரிய சைஸ் மாடு. இவர் உடனே கொஞ்சம் யோசிக்காம கையில இருந்த பாட்டில திறந்து அதுல இருந்த தண்ணி அது மேல ஊத்தி விட்டுருக்காரு. தண்ணி தெளிச்சதும் அதுக்கு பிடிக்கல. இதுக்கு மேல இங்க நிக்க மாட்டேன் அப்படின்னு ரோட்டை பார்த்தே போயிடுச்சு. நல்ல வேலையா அவருக்கு எதுவும் ஆகல, கடைக்கும் எதுவும் ஆகல. வந்த வேகத்துல அது வெளியே போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க முடியாத ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி தான் இங்க ரோட்ல துரத்திட்டு போற ஒரு மாடை பாக்குறோம். வந்த வேகத்துல அது இன்னொரு கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதை எப்படியோ சமாளிச்சு இழுத்து கொண்டு போயிருக்காங்க. இங்க இந்த வீடியோல ஆத்துக்குள்ள சுருண்டு நீந்திட்டு இருந்த ஒரு மலைப்பாம்பை பார்த்த ஜாகுவார் அதே வேகத்துல தண்ணியில இறங்கி இருக்கு. இந்த ஜாகுவாருக்கு தண்ணியில நீந்துறதோ இறங்குறதோ மரத்துல ஏறுறதோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். வந்த வேகத்துல இந்த மலைப்பாம்பை தூக்கிட்டு சரசரன்னு மேல ஏறிடுச்சு. அது நினைச்சு வந்த மாதிரியே அதுக்கு தரமான விருந்து கிடைச்சிருக்கு. அதே சந்தோஷத்தோட ஒரே ஓட்டம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பாம்பு நகர முடியாம அதே இடத்துல படுத்திருக்கிறத பார்த்திருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்தவங்க எல்லாம் ஒதுங்கி தான் போனாங்க. ஆனா அந்த லேடி ரொம்ப தைரியமா அதை தூக்கி ஓரமா கொண்டு விட்டு இருக்காங்க. ரோட்ல கிடந்தா அதுக்கு அடிபட்டுரும்ல. இங்க இந்த வீடியோல பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. இந்த ஆத்துல நிறைய முதலைகள் இருக்குது. தூண்டில் போட்டு காத்திருந்ததுல ஒரு பெரிய மீன் மாட்டிச்சு. அந்த மீனை இழுத்து தரைக்கு கொண்டு வரதுக்குள்ள பின்னாடியே ஒரு ஆள் ஓடி வந்திருக்கு. அதுதான் முதல்ல. இந்த மீனை சாப்பிடுறதுக்காக அது வேக வேகமா ஓடி வந்திருக்கு. வந்த வேகத்துல மீனை வாயிலே கவ்வி இழுத்து கொண்டு போயிடுச்சு. என்னதான் ஆத்துல நிறைய மீன் கிடந்தாலும் தூண்டில்ல சிக்கிற மீனை சாப்பிடுறது தனி ருசி தான் போல. இங்க இந்த வீடியோல நடுவழியில ஒரு நரி நின்று இங்க வேடிக்கை பார்த்துட்டே நின்று இருக்கு. பின்னாடி ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் அதுக்கு தெரியாது. வீடியோ எடுத்துட்டு இருந்தவரு அந்த நரிக்கு சிக்னல் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நரி திரும்பி பார்த்தது. சிங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நிக்கல, ஒரே ஓட்டம் தான். அடுத்தது இந்த வீடியோல மாடு ஒண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்திருக்கு. பார்த்தா மேல வந்து முதல்ல படுத்து இருக்குதான். தண்ணிக்குள்ள இருக்கிற முதலைக்கு தரையில என்ன வேலை அப்படின்னு இந்த மாடு பக்கத்துல வந்து முதலையை எட்டி பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி குடிக்க போகுது. முதலை இறைய பிடிக்கிறதுக்காக இப்படி நிறைய திட்டங்கள் போடும். மாடு அதனால வந்து கடிச்சிடக்கூடாது அப்படின்னு உஷாராகி அதை எட்டி பார்த்துட்டு தான் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. ஒரு கண்ணை முதல்ல மேலேயே வச்சுட்டு எப்படியோ தாகம் தீர குடிச்சிட்டு போயிருக்கு. இதே மாதிரி இங்க ஜூஸ் பாட்டிலுக்குள்ள சிக்கிக்கிட்ட ஒரு பாம்பை பாக்குறோம். இது கொஞ்சம் தகர மாதிரி இருக்கிறதுனால தலை கரெக்டா மாட்டிக்கிச்சான். கடைசியில அதை மீட்கிறதுக்கான ஆட்கள் வந்து அந்த தகர டப்பாவை வெட்டி விட்டு இருக்காங்க. இதையும் பத்திரமா சாக்கு பையில தூக்கி போட்டு கொண்டு போயாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல மாட்டு தொழுவத்துக்குள்ள திடீர்னு என்ட்ரி கொடுத்து நுழைஞ்ச ஒரு யானையை தான் பாக்குறோம். அங்க இருந்த மாடுகள் இதை நினைச்சு கூட பார்க்கல. தொழுவத்துல எல்லா மாடுகளும் நல்ல தூக்கம். சத்தம் கேட்டு மாடுகள் எல்லாம் எந்திரிச்சு நிக்குது. பார்த்தா ஒரு பெரிய யானை வந்த வேகத்துல இந்த மாடை எட்டி ஒரு உதச்சிருக்கு. மாடு நான் இந்த வம்புக்கே வரல அப்படின்னு அதே இடத்துல படுத்துக்கிச்சு. யானைக்கு இந்த தொழுவம் ரொம்ப சின்னது. எப்படியோ உள்ள நுழைஞ்சு வந்துடுச்சு. கடைசியில சிரமப்பட்டு தான் வெளியே போயிருக்கு. ராத்திரி மாடுகள் ஏன் இவ்வளவு கத்துச்சு அப்படின்னு
அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ராத்திரி யானை வந்துட்டு போயிருக்கிற விஷயமே.